அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். அந்த மேல உள்ள சங்கீதத்தை நீங்க படிச்சு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. யாருக்கு அதை செய்வார் சொன்னா உன் எல்லைகளை சமாதானமாக்குவாராம். ஆசா ராஜா ஆண்டவரை வேண்டிக் கொண்டதுனால, ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சதுனால, ஆண்டவருக்கு பயந்ததுனால, ஆண்டவர் எதையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க சொன்னாரோ, சில பேர் வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்க, உடைக்க வேண்டியதை உடைங்க. அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் எச்சரிக்கிறார், வீட்டுக்குள்ள இன்னும் நீங்க சில காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைத்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதெல்லாம் தூக்கி நீங்க வெளியே போட்டாதான் உன் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உடனே வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு பாவியோட சால்வை எடுத்து வச்சுட்டான், ஒரு வெளியே என்ன செய்ய ஒரு தாம்பளத்தில் இருந்து வச்சுட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கும்படியாக கர்த்தர் செஞ்சு